அழைக்கப்படும் விருதகிரீஸ்வரர் என்ற சிவன் கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைந்துள்ள சைவ சமய கோவிலாகும். மூலவர் விருதகிரீஸ்வரர் என்ற பழமலைநாதர், தாயார் விருதாம்பிகை என்கின்ற பெரிய நாயகி மற்றும் பாலாம்பிகை என்கின்ற இளைய நாயகி ஆவார். இக்கோவில் கொண்டுள்ள பழமலைநாதர் என்னும் விருதகிரீஸ்வரர் முக்காலத்தில் மலையாய் காட்சி கொடுத்துள்ளார். காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலமாகும். இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இத்தலம் விருதகாசி என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால் காசியை விட வீசம் அதிகம் விருதகாசி என்ற பழமொழி கூட உண்டு. சிவனை பூஜித்த தலம் இது. இறைவனது அருளால் சுந்தரர் பெற்ற 12,000 பொற்காசுகளை கல்வருக்கு பயந்து மணிமுத்தாற்றில் போட பின்னர் திருவாரூர் குலத்தில் கிடைக்க பெற்றாராம். கோவிலின் சிறப்பு வரலாறு. இந்த சிவ ஆலயம் 4 புறமும் சுமார் 26 அடி உயரமுள்ள மதிசுவரையும் 660 அடி நீளமும் 390 அடி அகலமும் உடைய ஒரு பெரிய சிவன் கோவிலாகும். ஆலயத்தின் 4 புறமும் 7 நிலைகளுடைய பெரிய கோபுரங்கள் நெடித்துயர்ந்து காணப்படுகின்றன. கிழக்கே பிரதான வாயில் வழியாக உள்ளே சென்றால் 16 தூண்களுடைய மண்டபம் இருக்கிறது. இத்தலத்தின் இறைவி பெரிய நாயகி அம்மையின் சன்னதி ஒரு தனி கோவிலாக முதல் பிரகாரத்தின் வடதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. 3ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் உருவ சிலைகளும் பிந்து மாதவ பெருமாள் சன்னதியும் உள்ளன. முதல் வெளி பிரகாரத்தில் ஆழத்து விநாயகர் எனப்படும் பாதாள விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி சுமார் 18 அடி பள்ளமான இடத்தில் அமைந்துள்ளது. விநாயகரின் அறுபடை வீடுகளில் இந்த விநாயகர் 2வது இடத்தை பெற்றுள்ளார். சைவ சமயத்தில் 28 ஆகமங்கள் உண்டு. இவற்றை 28 லிங்கங்களாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். இந்த லிங்கங்கள் கைலாச பிரகாரத்தில் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளன. இதில் தெற்கு வாசலில் உள்ள லிங்கங்கள் நடுவில் விநாயகரும், மேற்கு வாசலில் உள்ள லிங்கங்களில் நடுவில் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலில் மிக முக்கிய சிறப்பு 5 என்கின்ற எண்ணாகும். இந்த கோவிலில் 5 கோபுரம், 5 நந்தி, 5 தேர், 5 கொடிமரம் என எல்லாமே 5 அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள ஆழத்து விநாயகர் விநாயகரின் 6 படை வீடுகளில் ஒன்று. ஆண்டுதோறும் கோவில் திறந்திருக்கும். முக்கியமான திருவிழாக்கள் என்றால் மாசிமகம், ருத்ரா தரிசனம், பிரதோஷம், சிவராத்திரி, ஆடிப்பூரமாகும். 365 நாட்களும் கோவில் திறந்திருக்கும். காசியில் நீராடினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் விருத காசியிலும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.